എക്സ്ക്യൂസ് മീ, യു ആർ 110. ഒരു കോൾ ഉണ്ട്. കോളോ? അതെ, ഇന്റർനാഷണൽ കോൾ. ഇന്റർനാഷണൽ കോളോ? ഒരു മിനിറ്റ്, എന്റെ ആരും പുറത്തു പോയിട്ടില്ലല്ലോ. ஹலோ, வணக்கங்க சார். வணக்கம்மா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பிரியா பேசுறேங்க சார். பிரியா, നല്ല പേര്. അതെ, എന്ത് ചെയ്യുന്നു? என்ன டவுட்டு? சார் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். അതിനൊന്നും ഇല്ലേ? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லைங்க சார், அதாங்க சார் பிரச்சனை. അതൊരു മടിയുണ്ടാവും, പിന്നെ അത് ശീലമായിക്കൊള്ളൂ. പറഞ്ഞോളൂ. என்ன பண்றாரு? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு சார். ஐயோ, അവളെ അവളെ രക്ഷിക്കേണ്ട ധാർമ്മികമായ ചുമതല എനിക്കില്ലേ? எதுவே பண்ண மாட்டேங்கிறாரா? ஆமாங்க சார். എന്റെ കയ്യിൽ എങ്ങനെ ആയിരിക്കണം. മിനിമം ഒരു 500 ഡൈവേഴ്സ് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം പെറ്റണിട്ടാണ്. ഭയങ്കരமான ആള്. ஃபர்ஸ்ட் நைட்டா நடந்துச்சா இல்லையா? அதெல்லாம் நடந்ததுங்க சார். அதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். അതെങ്ങനെയാ? കർത്താവ് അടിയുള്ളവരെ കൊണ്ട് അറിയാൻ പറയില്ലല്ലോ. திருப்தியா இல்ல. ஆமாங்க சார். ഞാൻ വരണോ? ആരെങ്കിലും ചോദിച്ചാലേ ചേച്ചിയുടെ ഭർത്താവാണെന്ന് പറഞ്ഞാ മതി. இல்லைங்க சார், அவருக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி இருக்குங்க சார். அதான் உங்ககிட்ட ஒரு வாட்டி நேரில் അല്ല, അത് ഇത്ര കഷ്ടമായി പോയിട്ടോ. ഓൻ എത്ര വിഷമം ഉണ്ടാവൂലേ. കണ്ടമാനം കിടന്ന് നിർബന്ധിക്കുകയാണെങ്കിൽ ഞാൻ വേണമെങ്കിൽ വേണ്ടാത്തതേ പറയൂ. ஆண்மை அதிகமாகிறதுக்கு, உறுப்பு பெருசாகிறதுக்கு, நீண்ட நேரம் செக்ஸ் பண்றதுக்கு പോരട്ടെ 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 പോരട്ടെ. ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி என்ஜாய் பண்ணதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. ആണല്ലോ, നിന്റെ ഈ വാക്ക് ഞാൻ വിശ്വസിക്കുകയാണ്. നീയാണ് സാക്ഷി. ഉറപ്പാണല്ലോ? ഉറപ്പാണല്ലോ. மாமாவை ஒரு முறை இட்டுன்னு வந்து கை நாடி பார்த்துட்டேன் அப்படின்னா പറഞ്ഞോളൂ, ധൈര്യത്തിൽ പറഞ്ഞോളൂ. ஒரே ஒரு கேப்சூல் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மாமா பயங்கர மாமா ஆயிடுவாரு. സത്യം പറയണ്ടായിരുന്നു.